நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் தினசரி காலம்பரை 7 மணிக்கு பூஜை பண்றோம். அது இல்லாம அமாவாசை பிரதி மாதம் அமாவாசை அன்னைக்கு மகா சங்கல்பம் பண்ணி நம்மளுக்கு பித்ருஷாபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகணும், கர்ம வினைகள்லாம் நம்மளை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு பூஜை பண்றோம். பூஜை பண்ணாக்க பித்ருஷாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா. பித்ருஷாபங்கள்லாம் விலகினாக்க காரிய தடைகள் விலகும், நம்மளோட காரியம் வெற்றியாகும். அது மாதிரி ரமண மகரிஷி ஒரு தடவை இருக்கும்போது ஒரு பெரும் செல்வந்தர், அவருக்கு உடம்பு பூரா அவரும் புண்ணா இருந்துதான். அப்ப எல்லா மருத்துவமனைக்கும் போயிருக்காரு, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் காட்டியிருக்காங்க. எல்லா டாக்டரையும் பார்த்து அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, ஒரு துணி கூட கட்ட முடியாத நிலைமையில அந்த செல்வந்தர் இருக்கார். இவ்வளவு சொத்துக்கள் இருந்து, இவ்வளவு பணங்கள் இருந்து, இவ்வளவு செல்வாக்குகள்லாம் இருந்து ஒரு துணி கூட நம்மளுக்கு கட்ட முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்ப அவரை ரமண மகரிஷி பகவான்கிட்ட ஒருத்தர் போய் பார்க்க சொல்லியிருக்காரு. சுவாமியை பார்த்திருக்காரு. இந்த மாதிரி என்னால ஒரு துணி கூட கட்ட முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது பகவான் என்ன சொன்னாரா, நீ கோசாலையில போய் ஒரு 48 நாட்கள் அந்த பசு சாணங்கள் எல்லாம் எடுத்து கோசாலையை சுத்தம் பண்ணி 48 நாட்கள் நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணார், அந்த செல்வந்தர் 48 நாட்கள் தொடர்ந்து கோசாலையில போய் அந்த சாணங்கள் எல்லாம் எடுத்து கோசாலையை சுத்தம் பண்ணி பசுக்கள் எல்லாம் குளிப்பாட்டி போக 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 இந்த 48 நாள்ல அவருக்கு அந்த வியாதியே குணமாயிடுதான். அவ்வளவு மருத்துவம் வாய்ந்தது இந்த கோசாலையின் சிறப்பு. நம்மளுக்கு 5 தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தாய், அடுத்ததா கோமாதா தான் தாய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அடுத்ததா பால் கொடுக்கக்கூடியது கோமாதா தான். அதனால இரண்டாவது தாயா நம்ம பசுவை சொல்லுவோம். அதான் கல்யாணம் பண்ணும்போது சீதனமா ஒரு பசுவை கொடுத்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த பசு கன்று போட்டு அந்த 2வது பால் கொடுக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரி 3வது தாயா யார சொல்லுவோம்னா பூமி தாய். ஏன்னா பூமியிலேருந்து நீர் அடுத்தது பாலுக்கு அடுத்தது தண்ணி தான் கொடுப்போம். அடுத்தது பூமி தாய் சொல்லுவோம். 4வதாக அன்னபூரணி 4வது தாய். அடுத்தது 6 மாசம் கழிச்சு குழந்தைக்கு சாதம் ஊட்டுவோம். அடுத்தது 5வதாக சரஸ்வதி தாய், கல்வியை கொடுக்கிற குருமார்களுக்கு அடுத்த தாய். 5 தாயின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தைக்கு. அது மாதிரி இந்த கோமாதா 2வது தாயாக இருந்து குழந்தைகள் எல்லாம் பால் கொடுக்கக்கூடிய இந்த கோமாதாவை நம்ம வணங்குறதுனால நம்ம செல்வங்கள் சுபிக்ஷமா இருப்போம், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும், பித்ருஷாபங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகும். எல்லாரும் கோபூஜை பண்ணுங்க. பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுங்க, வெள்ளம் கொடுங்க, உங்களுக்கெல்லாம் என்ன முடியுதோ பசுவுக்கு கொடுங்க. ஏன்னா திருமூலரே சொல்லியிருக்கார், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு ஒரு இன்னுரை தானே. அனைத்து ஜீவராசிகளையும் நான் இருக்கேன் பாபா சொல்லியிருக்காரு. அதான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு வாய் கொடுக்கணுமா, அதான் நம்மளுக்கு புண்ணியம் சேரும். அப்படிப்பட்ட கோசாலையில கோபூஜை பண்ணுங்க, பசுவுக்கு தீவனங்கள் கொடுங்க, மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும், செல்வங்கள் குறையாத வீட்டுல சுபிக்ஷமா இருக்கும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்துல இங்க கோபூஜை பண்ணுவோம். அந்த அமாவாசை அன்னைக்கு ஏன் பண்றோம் அப்படின்னா முன்னோர்களுக்கான நாள் அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு சங்கல்பம் பண்ணி இந்த பித்ரு தோஷங்களை நம்மளை விட்டு விலகணும், பித்ரு சாபங்கள்லாம் நம்மளை விட்டு விலகணும்னு சொல்லி வேண்டிட்டு இந்த கர்ம வினைகளை போக்கக்கூடியவர் சாய்நாதரமோ கர்ம வினைகளை போக்குவார், பித்ரு சாபங்கள் நிவர்த்தியாகும், ஜென்ம சாபங்கள் எல்லாம் விலகுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சங்கல்பம் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் எங்களை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு இங்க கோபூஜை பண்ணி காலம்பரை 10 மணிக்கு கோபூஜை பண்ணி எல்லாரும் கைனாலையும் அவங்களே பசுவுக்கு சந்திரங்குமம் 108 மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை அர்ச்சனை பண்ணி இந்த கோபூஜை பண்ணி வழிபாடு பண்ணாக்க உங்களுடைய வீட்டில் செல்வங்கள் பெருகும், எந்த குறையுமே இருக்காது, மன கஷ்டங்கள் இருக்காது, மன சங்கடங்கள் இருக்காது, அந்த டிப்ரெஷன் இருக்காது. அந்த கோபூஜை பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுல மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதுக்கு எந்த கட்டணங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே நாங்க வாங்கி வச்சிருக்கோம், பழங்கள் வாங்கி வச்சிருக்கோம், அகத்திக்கீரை வாங்கி வச்சிருக்கோம். பூஜையை பண்ணுங்க. உங்க கையினால பசுவுக்கு ஒரு வாய் ஒரு பிடி சொல்லும், ஒரு கைப்பிடி பசுவிற்கு ஒரு கைப்பிடி அப்படின்னு சொல்லும், ஒரு வாய் பசுவுக்கு கொடுத்து உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள், பரிபூரணமாக பலன் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ.